எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிருத். நான் ஒரு தேர்ட் இயர் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். ஐஐடி கரக்பூர்ல படிக்கிறேன். ஐம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. இங்க வந்து திஸ் இஸ் 45 days கிராஷ் கோர்ஸ் ஜேஇக்காக. இது வந்து டிக்னாமெட்ரி சாப்டர்ல நான் வந்து ஒரு குவிக் ரிவிஷன் மட்டும் பண்ண போறேன். ரைட். ஸோ நம்ம வந்து பிபிடியை பார்க்கலாம். இது வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் மேலே என்னெல்லாம் தெரியணும், ஜேஇக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அது மாத்திரம் தான் ஸ்ட்ரைக் பண்ணுமே தவிர இது வந்து பேசிக்ஸ்க்கு போவே போகாது. ஜஸ்ட் குவிக் டிஸ்க்ளைமர், ரைட்? ஸோ நம்ம வந்து வில் ப்ரொசீட். இதான் வந்து கண்டென்ட்ஸ், ரைட்? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டிஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அலைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலே, தட் இஸ் ரேடியன்ஸ்ல இந்த டிகிரி எப்படி, டிகிரில இந்த ரேடியன் எப்படி, 180/π இன்டூ தி ரேடியன் வேல்யூ, π/180 இன்டூ த டிகிரி வேல்யூ. இதுதான் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன், ரைட்? இந்த கன்வர்ஷன் ஏன் அப்படின்னா நீங்க வந்து இந்த தப்பை மாத்திரம் பண்ணவே கூடாது என்னைக்குமே. தட் இஸ் 90ஓட சைன், இங்க 90 வந்து ரேடியன்ல இருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரியோட சைன், ரைட்? ஏன்னா 90 டிகிரியோட சைன் வந்து 1 எல்லாருக்கும் தெரியும். ஆனா 90ன்றது ரேடியன்ஸ்ல இருக்கும்போது தட் இஸ் நாட் 90 டிகிரி, தட் இஸ் நாட் π/2. சரியா? ஏன்னா 90ன்றது உங்களுக்கு 30πக்கு கொஞ்சம் கீழே வரும், ரைட்? 29πக்கு கொஞ்சம் மேல, 30πக்கு கொஞ்சம் கீழே வரும். அதனோட வேல்யூ வந்து இட்ஸ் நாட் 1, இட்ஸ் நாட் 0, எங்கேயோ ஒரு நடுவில் போய் ஒரு நெட்டுக்கும், ரைட்? அதுக்காக தான் இந்த கன்வர்ஷன் ஃபார்முலா. எப்பவுமே நீங்க வந்து இது கேர்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட், ரேஷியோஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ், ரைட்? நம்மளோட நார்மல் ரேஷியோஸ், தட் இஸ் அவங்களுக்கு வந்து உங்களோட இன்டர் கனெக்டட்னஸ், ரைட்? டேன்ன்றது சைன் பை காஸ் எல்லாருக்கும் தெரியும், சீக்கன்ன்றது 1/cos எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2n + 1 π/2, தட் இஸ் ஆட் π/2 இருக்காத போது மாத்திரம் தான் இந்த ரெண்டு ஃபார்முலா ஹோல்ட் ஆகும். இல்லைன்னா இது ரெண்டும் வந்து இன்ஃபினிட்டி. ஏன்னா இந்த டினாமினேட்டர் வந்து முட்டன் ஆயிடும். அது முட்டன் ஆச்சுன்னா உங்களால வந்து இந்த ஈக்குவேஷன் எழுத முடியாது, ரைட்? அதே மாதிரி cot xன்றது cos x/sin x எல்லாருக்கும் தெரியும், cosecant xன்றது 1/sin x தெரியும். ஆனா அது எப்போ? when x is not equal to nπ. சரியா? x வந்து nπ, தட் இஸ் பையோட ஒரு மல்டிபிளா இருந்தது அப்படின்னா sin xன்றது 0. sin x 0னா 1/0ன்றது இஸ் நாட் டிஃபைன். நீங்க லிமிட்ஸ்ல தான் படிப்பீங்களே தவிர நீங்க வந்து இதை டிஃபைன் பண்ணவே மாட்டீங்க. அது இன்ஃபினிட்டின்னு சொல்லிடுவீங்க, பட் இன்ஃபினிட்டி இஸ் நாட் a ரியல் நம்பர், ரைட்? அதனால இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆர் நாட் வேலிட். அதே மாதிரி cot xன்றது 1/tan x, tan xன்றது 1/cot x. அது வந்து எப்போனா xன்றது ஒரு π/2 மல்டிபிளாவே இருக்கக்கூடாது, ரைட்? π/2 3π/2 ஆட் மல்டிபிள் ஆஃப் π/2 இருந்ததுன்னா tan x 0 ஆயிடும். ஈவன் மல்டிபிள், தட் இஸ் π, 2π, 3π அப்படின்றதுனா cot x 0 ஆயிடும், ரைட்? இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நீங்க வந்து அதை சொல்லலாம் எப்போ 0 ஆகுன்றது, ரைட்? இது ரெண்டும் 0 ஆகக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து தே ஆர் பேசிக்லி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் ஈச் அதர், ரைட்? ஒன்னு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னொன்னு கிடைக்கும். அதனால ரெண்டுமே 0 ஆகக்கூடாது. அதனால x is not equal to nπ/2. அதே மாதிரி sin² x + cos² x பண்ணி எல்லாருக்கும் தெரியும். எப்போ x வந்து இஸ் a ரியல் நம்பர் எப்பவுமே, ரைட்? ஏன்னா சைனும் காசும் வந்து உங்களுக்கு பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? நான் வந்து அது அவங்களுக்கு வந்து அது ஃபங்க்ஷன் கிராஃப் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். -1க்கும் நடுவில் தான் எப்பவுமே இருக்கும். cos xன்றது 1க்கும் -1க்கும் நடுவில் தான் எப்பவுமே இருக்கும். அதான் இது ரெண்டு தொடர்பு. அதே மாதிரி இங்க இதனோட இன்வர்ஸ், ரைட்? sin x ஓட இன்வர்ஸ் வந்து cosecant x. sin x வந்து எப்பவுமே 1க்கு கீழேனா cosecant x எப்பவுமே 1க்கு மேல இருக்கும், ரைட்? ஆனா உங்களுக்கு வந்து 1க்கு மேல இருக்கணும்னா இது 0 ஆகும் போது இது இன்ஃபினிட்டின்னு போகும். இன்ஃபினிட்டி இஸ் நாட் a ரியல் நம்பர். அதனால x வந்து nπ/2 இல்லைன்னா மாத்திரம் தான் இது ரெண்டும் ஹோல்ஸ், சரியா? இதான் உங்களுக்கு வந்து உங்களோட 8 ரிலேஷன்ஸ் நான் வந்து இங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது 8 நீங்க வந்து ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இல் பி யூஸ்ஃபுல், ரைட்? நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து allied angles. allied anglesனா இது வந்து உங்களுக்கு nπ, 2π + θ, 3π - θ, 4π + θ, 5π + x. உங்களுக்கு வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து 7π/2 அப்படின்னு கேட்கறான்னா அதை நீங்க வந்து எப்படி பிரிப்பீங்க? 3π + π/2 அப்படின்னு பிரிப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த ஃபார்முலா வச்சு நீங்க வந்து அதெல்லாம் வந்து ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா, ரைட்? sin of nπ + θன்றது உங்களுக்கு வந்து -1 power n into sin θன்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன? உங்களுக்கு வந்து இங்க வந்து 3π + θ அப்படின்றதுன்னா இது வந்து -sin θன்னு நடக்கும். இங்க 4π + θ அப்படின்றதுன்னா இது வந்து sin θன்னு நடக்கும். அவ்வளவுதான், ரைட்? cos of nπ + θன்றது -1 power n into cos θ. இதே மாதிரி சேம் லாஜிக், ரைட்? tan of nπ + θன்றது tan θ, cot of nπ + θன்றது cot θ. நான் வந்து கொசிகண்டுக்கும் சீக்கண்டுக்கும் நான் போடல, ஏன்னா இதனோட இன்வர்ஸ் தான் அது. இதனோட சேம் ரூல்ஸ் தான் அதுவும் ஃபாலோ பண்ணும் இங்க எழுதுன மாதிரி, ரைட்? ஸோ நான் வந்து அது ரெண்டும் இங்க நான் வந்து எழுதலை, ரைட்? டேனுக்கும் காட்டுக்கும் கூட அப்படின்னு சொல்லலாம், பட் அங்க வந்து கொஞ்சம்
ஒரு இடத்துல தடுமாற்றல் வரும். அதனால நான் வந்து அது ரெண்டுத்தையும் செப்பரேட்டாவே எழுதுறேன். ரைட். அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு உங்களோட குவாட்ரன் சிஸ்டம் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ரைட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஏ எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து சில்வர் எஸ் சைன் வந்து பாசிட்டிவா இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல டி தட் இஸ் டான்ஜென்ட் டான் காட் அது ரெண்டும் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து கப்ஸ் காஸும் சீக்கண்ட்டும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ரைட். அதே ரூல் தான் நீங்க இங்கேயும் ஃபாலோ பண்ணுவீங்க. என் பை பிளஸ் தீட்டா அப்படின்றது உங்களுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்து நிற்கும். இஃப் தீட்டா வந்து உங்களுக்கு π/2 கடியிலனா அது வந்து உங்களுக்கு -1 இன்டூ சைன் தீட்டா. அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு காஸ் வந்து பாசிட்டிவா இருக்காது. ரைட். அதனால வந்து உங்களுக்கு இதுவும் வந்து -1 பார் n இன்டூ காஸ் தீட்டா அப்படின்றது வரும். அதே மாதிரி சைன் ஆஃப் n பை மைனஸ் தீட்டான்றது உங்களுக்கு -1 பார் n இன்டூ சைன் தீட்டா அப்படின்னு நான் போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து இது வந்து 2π மைனஸ் தீட்டா அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல போகும். அது வந்து நெகட்டிவா இருக்கணும். 1πனா அது வந்து உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து நிற்கும். அது வந்து இது பாசிட்டிவா இருக்கும். ரைட். அதனால உங்களுக்கு -1 இன்டூ n+1 தட் இஸ் -1 பார் n இன்டூ சைன் தீட்டா அப்படின்னு வரும். காஸ் n பை மைனஸ் தீட்டாக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. எப்பவுமே வந்து -1 பார் 2 காஸ் தீட்டா தான். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்ல தான் காஸ் வந்து பாசிட்டிவ். ரைட். அதே மாதிரி டான் ஆஃப் n பை மைனஸ் தீட்டான்றது மைனஸ் டான் தீட்டா, காட் ஆஃப் n பை மைனஸ் தீட்டான்றது மைனஸ் காட் தீட்டா. அது வந்து நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும். ரைட். இல்லை நான் வந்து π/2 ஃபார்முலாஸ் மாத்திரம் நான் வந்து எழுதலை. ஏன்னா அது வந்து தே ஆர் வெரி மச் ஈஸி டு ரிமெம்பர். ரைட். நீங்கள் வந்து உங்களோட குவாட்ரண்ட் இந்த பை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே குவாட்ரண்ட் நீங்கள் வரைஞ்சி அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்றது ஈஸியாக பார்த்துடலாம். ரைட். பைன்றது அதுதான். அண்ட் π/2 அப்படின்னு வந்துருச்சுனாலே உங்களோட சைன் வந்து காசா மாறிடும், சீக்கண்ட் வந்து கொசீக்கண்டா மாறிடும், வைசி வர்சா, டான் வந்து காட்டா மாறிடும், வைசி வர்சா. ரைட். அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சம் டிஃபரன்ஸ். ரைட். சம் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ரைட். நம்பர் 1 sin of x plus y அப்படின்றது sin x cos y plus cos x sin y பொதுவாகவே தெரியும். sin of x minus y-ன்றது sin x cos y minus cos x sin y அதுவும் பொதுவாகவே தெரியும். அதே மாதிரி cos of x plus y cos x cos y minus sin x sin y cos of x minus y வந்து cos x cos y plus sin x sin y அதுவும் எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும். ரைட். இந்த இடத்துல நீங்க வந்து இந்த கண்டிஷன் வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கும். ரைட். x y x plus y எதுவுமே வந்து π/2 ஓட ஆட் மல்டிப்ளை இல்லைன்னா மட்டுமே தட் இஸ் உங்களுக்கு π/2 3π/2 5π/2 7π/2 இல்ல -π/2 -3π/2 எதுவுமே இருக்கக்கூடாது. ரைட். x y x plus y மூணுமே அப்போ மாத்திரம் தான் உங்களுக்கு tan of x plus y-ன்றது டிஃபைன்டா இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு tan x plus tan y டிவைடட் பை 1 minus tan x tan y. அதே மாதிரி x by x minus y எதுவுமே வந்து இந்த ஆட் மல்டிபிள் ஆஃப் π/2 y இல்லைன்னா tan of x minus y-ன்றது tan x minus tan y by 1 plus tan x tan y வரும். ரைட். ஏன் இது இருக்கக்கூடாது அப்படின்னா இது உங்களுக்கு எக்ஸ்ன்றது ஒரு ஆட் மல்டிபிள் ஆஃப் π/2னா இது இன்ஃபினிட்டின்னு போயிடும். y-ன்றது ஆட் மல்டிபிள் ஆஃப் π/2னா இது இன்ஃபினிட்டின்னு போயிடும். ரைட். இல்ல இன்ஃபினிட்டின்னு ஆக்சுவலி போகாது, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு ஒன்று வந்து நிற்கும். அது வந்து உங்களுக்கு ரிசால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து லிமிட் ரூல்னு எடுக்கணும், இதுன்னு எடுக்கணும், அதுன்னு எடுக்கணும். அது வந்து பெரிய தலைவலி. ரைட். அதனாலேயே பொதுவாகவே நீங்க வந்து இந்த ஃபார்ம்ல டிஃபைன் பண்ணும் போது எதுவுமே வந்து ஆட் மல்டிபிள் ஆஃப் π/2 இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. பிகாஸ் தட் இஸ் மேத்ஸ். நீங்க வந்து ஒரு ப்ரூஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்கன்னா அதுக்கு எத்தனையோ கண்டிஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்க ஸ்டேட் பண்ணி தான் ஆகணும். ரைட். இந்த ஃபார்முலே இதுவும் வந்து உங்களுக்கு என்சிஆர்டி புக்ல கிடைக்கும். இதுவுமே வந்து முக்காசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். tan of π/4 plus x இந்த இடத்துல yக்கு பதிலா π/4ன்னு போடுற ஆவல் தான். ரைட். இது வந்து 1 plus tan x divided by 1 minus tan x அப்படின்னு வரும். அதே மாதிரி π/4 minus x 1 minus tan x by 1 plus tan x வரும். அதனால இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 வந்து நிற்கும். ரைட். அதுக்கப்புறம் sin of x plus y into sin of x minus y அப்படின்றது உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்கொயர் மைனஸ் இது ஸ்கொயர். ஏன்னா a plus b into a minus b ஃபார்முலா தானே அது. அதை நீங்க வந்து கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி கொஞ்சம் ரிசால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் கிடைக்கும். தட் இஸ் sin square x minus sin square y இல்லைன்னா cos square y minus cos square x. அதே மாதிரி cos of x plus y into cos of x minus y இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா this squared minus this squared அப்படின்னு உங்களுக்கு வந்து நிற்கும். அது வந்து cos square x minus sin square y இல்லைன்னா cos square y minus sin square x அப்படின்னு சொல்லலாம். ரைட். அடுத்து இதனோட கண்டினியூவேஷனு நீங்க வந்து 2 sin x cos y இப்படின்றது sin of x plus y plus sin of x minus y அப்படின்றது எழுதலாம். நீங்க வந்து ரிவர்ஸா கூட எழுதலாம். ரைட். sin x plus y plus sin of x minus y-ன்றது 2 sin x cos y. அதே மாதிரி 2 cos x sin y இருந்ததுன்னா இங்க ஒரு மைனஸ் மாத்திரம் வரும். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து இந்த நீங்க வந்து இத அப்பர் ஃபார்ம், தட் இஸ் நீங்க வந்து sin y cos x அப்படின்னு எடுத்து நீங்க வந்து sin y plus x plus sin y minus x அப்படின்னு நீங்க எழுதலாம். தப்பே கிடையாது. ரைட், இது ரெண்டுமே வந்து பொதுவாகவே பார்த்தா ஒரே ஃபார்முலா தான். என்ன, இந்த இடத்துல நீங்க வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுவீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரைட், அடுத்து cos x cos y அப்படின்றத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 cos x cos yன்றது cos x plus y plus x minus y வரும். அதே sin x sin y அப்படின்னு இருக்கும்போது cos of x minus y minus cos x plus yன்றது வரும். இது ஏன்னா நீங்க வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு cos of x minus yன்றது இங்க plus sin x sin y வரும், இங்க x plus yல minus sin x sin yன்றது வரும். That's the basic reason. ரைட், அதர்வைஸ் இந்த இடத்துல நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கும். ஃபைனல் ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு வந்து sin x plus sin y-ன்றது 2 sin of x plus y by 2 cos of x minus y by 2, sin x minus sin y-ன்றது 2 cos x plus y by 2 sin x minus y by 2 அப்படின்றது வரும். அதே மாதிரி cos x plus cos y-ன்றது 2 cos of x plus y by 2 cos of x minus y by 2ன்றது வரும். cos x minus cos y-ன்றது 2 sin of x plus y by 2 sin of y minus x by 2 அப்படின்றது வரும். ரைட், tan x plus tan y tan x minus tan y அது வந்து நீங்க வந்து இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ரைட், ஏன்னா அது வந்து பேசிக்கலி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க வந்து கீழே ரேஷனலைஸ் பண்ணிட்டு sin x cos y cos x sin y டிவைடட் பை cos x cos y அப்படின்றத நீங்க எடுத்துன்னு வருவீங்க. ரைட், அது வந்து உங்களுக்கு sin of x plus y டிவைடட் பை cos x cos y அப்படின்றது வரும். அதே மாதிரி sin of x minus y டிவைடட் பை cos x cos yன்றது வரும். tan x plus minus tan yன்றது ஏன் நான் இன்க்ளூட் பண்ணலன்னா தட் இஸ் வெரி பேசிக். நீங்க வந்து அது ரேஷனலைசேஷன் உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் அது எல்லாருக்குமே தெரியும். ரைட், அது பொதுவாகவே ஃப்ராக்ஷன்ஸ் நீங்கள் வந்து அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவீங்க. அதனால தட்ஸ் ஃபேர்லி பேசிக். அதனால நான் வந்து இன்க்ளூட் மல்டிபிள் ஆங்கிள்ஸ், தட் இஸ் 2x 3x அண்ட் உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் நீங்கள் வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்கன்றது. ரைட், sin 2x-ன்றது 2 sin x cos x எல்லாருக்கும் தெரியும். cos 2x-ன்றது cos square x minus sin square x, that is 2 cos square x minus 1 இல்ல 1 minus 2 sin square x இல்லனா 1 minus tan square divided by 1 plus tan square. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்ம், மறந்துடாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். ரைட், இது வந்து எஸ்பெஷலி எங்கன்னா உங்களுக்கு இது இன்டெகிரேஷன்ஸ் டிஃபரன்சியேஷன்ஸ்ல நீங்க வந்து இது யூஸ் பண்ணுவீங்க. ரைட், sin 3x-ன்றது 3 sin x minus 4 sin cube x, cos 3x-ன்றது 4 cos cube x minus 3 cos x. எங்க யூஸ் ஆகும்னா நீங்க இந்த கியூபை வந்து சிம்பிளிஃபை பண்றது, எஸ்பெஷலி இன் இன்டெகிரேஷன் அகைன். ரைட், அதே மாதிரி tan 2x-ன்றது 2 tan x by 1 minus tan square x, tan 3x-ன்றது 3 tan x minus tan cube x divided by 1 minus 3 tan square x அப்படின்றது வரும். ரைட், ஃபைனலி உங்களுக்கு வந்து இந்த sin square-ன்றது 1 minus cos 2x divided by 2, cos square x-ன்றது 1 plus cos 2x divided by 2 and sin cube x-ன்றது 3 sin x minus sin 3x by 4, cos cube x-ன்றது 3 cos x plus cos 3x divided by 4. இதை நீங்க அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா உங்களுக்கு இது வரும். ரைட், இந்த ஃபார்முலான்றது இது வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆங்கிள்ஸ் நீங்க வந்து போத் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் நீங்க வந்து இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ் நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், நீங்க வந்து ஒரு யூவி ரூலோ நீங்க வந்து ஒரு செயின் ரூலோ அப்ளை பண்ணுன்றதை நினைக்கும் போது சம்டைம்ஸ் இந்த ரூல்ஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த கியூப் sin cube x இன்டூ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க dxன்றதை இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த sin cube x நீங்க வந்து sin x sin 3x போட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க வந்து யூவி ரூல் யூஸ் பண்ணி நீங்க வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்லைன்னா இந்த கியூபை வந்து நீங்க என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. ரைட், ஏன்னா இதனோட டிஃபரன்ஷியல்ன்றது கொஞ்சம் வியர்டா போகும் அண்ட் வியர்ட் போயிட்டு நீங்க வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு திருப்பி எடுத்துன்னு வரத்துக்குள்ள வெடிஞ்சிடும். அதனால நீங்க வந்து இந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். ரைட், ஃபைனலி உங்களுக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்முலா. கண்டிஷனல் ஃபார்முலான்றது எப்போ ஹோல்ட் ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி வென் தி ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரெயின்னா வாட் ஐ மீன் இஸ் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் பொதுவாகவே 3 ஆங்கிள் இருக்கு, எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ரைட், இங்க யூஸ் பண்ண கன்வென்ஷனுக்காக. ரைட், இது வந்து எக்ஸ் ஒய் ஜெட்ன்றது இந்த 3 ஆங்கிள் இருக்கும் போது எல்லாருக்குமே தெரியும் ட்ரையாங்கிள் 3 ஆங்கிளோட சம் வந்து 180 degrees, that is pi radians. சரி, அதனால எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்ன்றது பையா இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ட்ரையாங்கிளை வந்து நீங்க எந்த ஆங்கிளும் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. that frankly makes no sense. சரியா, அதனால எக்ஸ் ஒய் ஜெட்ன்றது எல்லாமே பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் சார். அதான் 2 கண்டிஷன்ஸ், 2 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ரைட், நீங்க வந்து முன்னாடி இந்த ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்ம்ல எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் எதுவுமே கிடையாது. இந்த எக்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸ்ல எதுவா வேணாலும் இருக்கலாம். நான் இது வந்து எக்ஸ் வந்து -2ன்னு போடுறேன்னா கூட sin -4ன்றது 2 sin -2 cos -2 அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். கரெக்ட் தான். ரைட், நீங்க வந்து ஒரு கால்குலேட்டர்ல வேணா செக் பண்ணலாம்.
அதே இந்த ஃபார்முலா எதுலயும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு -2 அப்படின்றத எடுத்து வந்து போட்டேன்னா நான் தான் ஒரு லூசி, ஏன்னா இது வந்து ஹோல்டா. ரைட். ஸோ அப்படி பார்க்கச்சு உங்களுக்கு வந்து இதுல வந்து இது 2, 3, 4, 5, 6, 7 ஃபார்முலா இருக்கு. ரைட். நம்பர் 1 sin 2x plus sin 2y plus sin 2z. இது மூணுத்தையும் நீங்க வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் 3 ஆங்கிளையும் டபுள் பண்ணிட்டு நீங்க அது சைன் எடுத்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 sin x into sin y into sin z அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க காஸ் எடுத்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1 minus 4 cos x cos y cos z அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும். ரைட். நீங்க வந்து டபுள் பண்ணாம ஆட் பண்ணீங்க தட் இஸ் sin x plus sin y plus sin z அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு சைனுக்கு பதிலா இங்க காஸ்னு வரும், இங்க எக்ஸுக்கு பதிலா x/2 y/2 z/2 வரும். அதே மாதிரி இங்க 2xக்கு பதிலா xன்னு எடுத்தீங்க அப்படின்னா cos x plus cos y plus cos zன்றது 1 minus 4 into sin x/2 sin y/2 sin z/2 அப்படின்னு வந்து நிற்கும். ரைட். இந்த ரெண்டு ஃபார்முலா பொதுவாகவே கொஞ்சம் டிஃபிகல்ட், நீங்க வந்து எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. பட் நீங்க வந்து ஒரு ட்ரையாங்கிள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இல்ல சொல்யூஷன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்ல ஏதாவது ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஏன்னா ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் உங்களுக்கு வந்து இந்த இன்டர்னல் பைசெக்டர்ஸ், இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ், உங்களோட இன்சர்க்கிள், சர்க்கம் சர்க்கிள், இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது சம்டைம்ஸ் நீங்க வந்து இந்த ஆங்கிள் மெஷர்ஸ் யூஸ் பண்ணி சில ரிசல்ட்ஸ் நீங்க வந்து வெளில எடுப்பீங்க. ரைட். அது ஆக்சுவலி அது அந்த மாதிரி நீங்க சர்க்கம் சர்க்கிள் மெஷர்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ்வலா இருக்கு. இல்லைன்னா கூட நீங்க வந்து சம்டைம்ஸ் பொதுவாகவே உங்களோட ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்ல சம்டைம்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்து உங்களை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா இது வந்து உங்களுக்கு சிம்பிளா முடிஞ்சிடும். இல்லைன்னா நீங்க வந்து எக்ஸாம்ல உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு அதுதான் சொல்றேன். இஃப் none of xyz is a right angle, xyz மூணுமே வந்து 90 degrees இல்ல, π/2 இல்ல அப்படின்னா tan x plus tan y plus tan zன்றது உங்களுக்கு வந்து அப்படியே tan x tan y tan z அப்படின்றது மாறிடும். இது வந்து உங்களுக்கு tan of x plus y plus z ஃபார்முலால இருந்து அப்படியே சொல்லலாம் ஆக்சுவலி. ரைட். tan பைன்றது உங்களுக்கு 0. சரியா? அதனால tan x plus y plus z நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து tan x plus y plus z அப்படின்னு நீங்க பிரிப்பீங்க. அது வந்து உங்களுக்கு tan x plus tan y plus tan z plus tan x by z இல்ல minus tan x by z divided by 1 minus tan x tan y minus tan y tan z minus tan z tan x அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க வந்து பேசிக்காவே அந்த tan x plus y ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? அதை வந்து நீங்க 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டர் 0வா இருக்கணும். அதனால இது வந்து நீங்க வந்து இப்படின்னு சொல்லுவீங்க. tan x plus tan y plus tan z is equal to tan x tan y tan z அப்படின்றதை நீங்க எடுத்துன்னு வருவீங்க. XYZ மூணுமே ஏன் ரைட் ஆங்கிளா இருக்கக்கூடாது அப்படின்னா கீழே இருக்கிற அந்த டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டியா போகக்கூடாது. இன்ஃபினிட்டியா போச்சுன்னா அது 0ன்னு ஆயிடும், அது 0ன்னு போச்சுன்னா அது இன்ஃபினிட்டின்னு ஆயிடும். அதுக்கு தான். ரைட். அதே மாதிரி இந்த சம் ரைட் tan x/2 tan y/2 plus tan y/2 tan z/2 plus tan x/2 tan z/2 இது வந்து பொதுவாகவே ஒரு ட்ரையாங்கிள்ல இது வந்து 1. அதே மாதிரி cot x cot y plus cot y cot z plus cot x cot z இது வந்து 1. ரைட். இது வந்து உங்களுக்கு உங்களோட பேசிக் கண்டிஷனல் ஃபார்ம். சரியா? இதை தாண்டி சில கண்டிஷனல் ஃபார்முலே இருக்கு. ஆனா அது வந்து நான் இன்னொரு பிடிஎஃப்ல தான் வச்சிருக்கேன். ஸோ எனிவே அது நீங்க வந்து பெருசா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்றதுனால நான் அதை விட ரைட். இதனோட இதை வச்சு வி கம் டு தி எண்ட் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் ஃபார்முலே நம்ம பார்க்க வேண்டியது. ரைட். ஏன்னா இது தாண்டி பெருசா வந்து நீங்க வந்து ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் JEE மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து யூஸ் கேஸ்ன்றது pretty கம்மி. அதனால இவன் நான் வந்து ஐ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். ரைட். நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்கு. ரைட். இதை நான் வந்து காமிக்கணும்னு வச்சுருந்தேன். ஸோ இந்த நான் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது 30 degree by 2 that is 15 degrees இல்ல cos 75 இது ரெண்டும் சேம். ஏன்னா வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ரைட். sin of π/2 minus θன்றது cos θ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். sin 15 degreesன்றது cos 75 degrees that is √3 minus 1/2 √2. நீங்க வந்து டெரைவ் பண்றது ஈஸி 11th ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி cos 15 degreesன்றது இங்க √3 plus 1/2 √2 அப்படின்னு வந்து நிற்கும். ரைட். sin 18 degrees 18 டிகிரின்றது நீங்க இதை எப்படி எடுத்துன்னு வருவீங்கன்னா நீங்க வந்து sin of 2 θன்றது cos of 3 θ அப்படின்னு நீங்க வந்து எடுத்துட்டு போவீங்க.
ரைட். அதுல இருந்து நீங்க வந்து இந்த ஒரு டிகிரி மெஷர் எடுத்துன்னு வந்து நீங்க வந்து முடிப்பீங்க. ரைட். sin 18 டிகிரிஸ்ன்றது √5 - 1/4. அதே மாதிரி cos 18 sin 54 டிகிரிஸ். ஓகே, இது வந்து 3 தீட்டா ஃபார்முலால. ஸோ உங்களுக்கு வந்து இது sin 54 டிகிரிஸ்ன்றது √5 + 1 / 4 அப்படின்னு வந்து 6 டிகிரி இதனோட டபுள். அது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 - 2 √5/4. cos 18 டிகிரி அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 + 2 √5/4. ரைட். 22.5ன்றது 45/2. அது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - √2/2. இதை நீங்க எப்படி எடுத்துன்னு வருவீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க இந்த மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலால நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா சொன்னேன்ல, 1 - cos 2x/2ன்றது. இந்த 2xல நீங்க வந்து 45 போட்டீங்கன்னா உங்களுக்கு x வந்து 22.5ன்னு வரும். ரைட். அப்படியே நீங்க வந்து sin 22.5 எடுக்கணும்னா இதனோட ஸ்கொயர் ரூட். அதனால உங்களுக்கு வந்து இங்க 22.5 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - √2/2. அதே மாதிரி cos 22.5 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + √2/2. tan 18 டிகிரின்றது sin 18 cos 18, அது வந்து 2 - √3. tan 22.5 வந்து √2 - 1, இது இது. ரைட். இதான் உங்களுக்கு வந்து நீங்க இந்த நான் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஈஸியா. ரைட். ஏன்னா சம்டைம்ஸ் என்டிஏ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ்ல வந்து sin 18 டிகிரி இன்டூ ஒரு பெரிய ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருவோம். ரைட். நீங்க வந்து அது அந்த நேரம் பார்த்து நீங்க வந்து இந்த sin 18 டிகிரிஸை கால்குலேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நியூமரிக்கல் வேல்யூ தான் வரும். அண்ட் அது வந்து கேன்சல் ஆகாது சம்டைம்ஸ். ரைட். அந்த மாதிரி சில கேள்விகள்ல நீங்க இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து சிம்பிளா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி இங்க வந்து சில மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலாஸ் இருக்கும். ரைட். உங்களுக்கு இதோ யா இந்த சில ஃபார்முலா தட் இஸ் இந்த sin 3ன்றது நீங்க வந்து 3 sin A - 4 sin cube A எல்லா இடத்தையும் பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. 4 sin of 60 degrees - A sin A sin 60 degrees + A. அதே மாதிரி cos 3ன்றது 4 cos 60 - A cos A cos 60 + A. ஆனா tan 3A வந்து tan 60 - A tan A tan 60 + A தான். இந்த 4 ஃபேக்டர் வராது. ஏன்னா இது இது. சரியா? இந்த ஃபார்முலா வந்து சம்டைம்ஸ் நீங்க எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்ல தான். பட் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஈக்குவேஷன்ஸ் தட் அடுத்து உங்களுக்கு வந்து சம் ஆஃப் சைன்ஸ் கோசைன்ஸ் tan A + tan B வந்து sin A + B cos A cos B அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் எஸ் யா ஃபார் எனி ஆங்கிள்ஸ் ABC sin of A + B + இப்படி ஒரு ஃபுல் ஃபார்ம்ல வந்து நிற்கும். sin A cos B cos C cos A sin B cos C cos A cos B sin C minus sin A sin B sin C. ரைட். sin A + B + C எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா sin அது ரெண்டு காசு ஒரு சைன். சரியா? sin A cos B cos C cos A cos B cos A cos C sin B cos A cos A + B + C பாத்தீங்கன்னா cos A cos B cos C minus cos A sin B sin C minus cos B sin A sin C minus cos C sin A sin B அந்த மாதிரி வரும். சரியா? tan வந்து tan A + tan B + tan C minus tan A tan B tan C divided by 1 minus 2 நீங்க வந்து எடுங்க. cot வந்து அப்படியே உல்டா. that is cot A cot B cot C minus cot A + cot B + cot C divided by cot A cot B plus cot B cot C plus cot C cot A minus 1 அப்படின்னு வந்து நிற்கும். சரியா? அண்ட் உங்களுக்கு வந்து இது A + B + C பைனா இது வந்து இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ரைட். நான் சொல்லாத ஃபார்முலாலாம் எதுனா இந்த ரெண்டு. தட் இஸ் sin A cos B cos C plus cos A sin B cos C plus cos A cos B sin Cன்றது sin A sin B sin C வந்து நிற்கும். ரைட். இது பெருசா யூஸ் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு நோட்டபிள் ரிசல்ட் அவ்வளவுதான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து cos A sin B sin Cக்கும் அதே ஒரு ஃபார்முலா இருக்கு. ரைட். நீங்க வந்து இந்த cot A/2 plus cot B/2 plus cot C/2 that is half angles நீங்க எல்லாத்தையும் சம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு cot A/2 cot B/2 cot C/2 அப்படின்னு வந்து நிற்கும். அதே மாதிரி tan B/2 இது சொல்லிட்டேன். இதுவும் சொல்லிட்டேன். ரைட். tan A + tan B + tan Cன்றது tan A tan B tan C வந்துடும்.
ரைட். உங்களுக்கு cos 2a plus அது sin 2a sin 2b sin tau c சொல்லியாச்சு. cos square a plus cos square b plus cos square c-ன்றது 1 minus 2 cos a cos b cos c. sin a plus sin b plus sin c சொல்லியாச்சு. ரைட். இந்த ஒரு ஃபார்முலா இதுவும் வந்து நீங்க சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, பட் பெருசா யூஸ் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர்ஸை நீங்க வந்து இந்த ஹாஃப் ஆங்கிள்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வேலை ஈஸி. ரைட். ஃபைனலி நான் ஒன்று பார்த்து வச்சிருந்தேனே, இந்த சம் ப்ராடக்ட் ஃபார்முலா வந்து நாட் வெரி மச் யூஸ்ஃபுல். ஆனால் சம்டைம்ஸ் ஜிபி சால்வ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு. ரைட். ஆல் ரைட். ஆனால் நம்ம வந்து அதோட வி கம் டு தி எண்ட் ஆஃப் தி தியரி செஷன். இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். தட் இஸ் இந்த என்டிஏ அபியாஸ்லேருந்து நான் வந்து எங்கே கிடச்சதோ சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் நான் வந்து இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்க்காக எடுக்கிறேன். ரைட். ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அ மினிட், நான் வந்து ஒயிட் போர்டு எங்கே வச்சிருந்தேன். ஓகே, நீங்கள் தான் பண்ணி ஆகணும். 1 second. ஆரம்பிக்கிறது வந்து நம்ம இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஐடென்டிட்டிஸ் இந்த சாப்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ரைட். இது வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஒரு பெரிய சாரி சொல்கிறேன். ஏன்னா ஒயிட் போர்டில் எனக்கு எழுதுறது பெருசா, எஸ்பெஷலி ஒரு லேப்டாப்ல இருக்கும்போது ஒயிட் போர்டில் எழுதுறது எனக்கு பெருசா வராது. ரைட். இப்போ வந்து எஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏபிசின்றது ஏபியில் இருக்கு. அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். ரைட். ஏபிசி வந்து ஏபியில் இருக்கு. சரியா? ஏபியில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பி. ஆஹா, ஒரே நிமிஷம். பி மைனஸ் ஏன்றது இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பி அப்படின்னு வந்து நிற்கும். ரைட். பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பி அப்படின்னா நீங்க வந்து 2b இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்னு நீங்க எழுதலாம். இல்ல நீங்க வந்து a இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் எக்ஸ், சி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் எக்ஸ் அப்படின்றத நீங்க வந்து எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதலாம், எல்லாமே ஒண்ணுதான். சரியா? அதனால உங்களுக்கு வந்து இப்போ இப்படி இருக்கச்சு ஏபிசி வந்து ஏபியில் இருக்கு, பி வந்து π/4 அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ tan A tan B tan C என்னன்னு கேட்கும். ரைட். பி வந்து இஸ் ஈக்குவல் டு π/4 அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் tan Bன்றது 1. கரெக்டா? ஸோ பேசிக்லி அவனோட கொஸ்டின் வந்து tan A tan C என்ன? ஏன்னா tan B 1 into anything is anything. அதனால tan A tan C என்னது அப்படின்னு தான் கேட்கலாம். ரைட். உங்களுக்கு தெரியும் ஏ வந்து பி மைனஸ் எக்ஸ், சி வந்து பி பிளஸ் எக்ஸ். அதனால இது நான் வந்து எப்படி எழுதலாம்னா tan of π/4 minus x into tan of π/4 plus x அப்படின்றத நான் எழுதலாம். சரியா? ஒரே செகண்ட் இருக்க, மவுஸ் என்னோ ஒரு பிரச்சனை பண்ணுது. ரைட். சரி, நான் வந்து இப்படி எழுதலாம். ரைட். இதான் வந்து எனக்கு என்னோட ரிக்வயர்ட் வேல்யூ ஆர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ரைட். ஆனால் நான் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் tan π/4 minus x ஓட வேல்யூ என்ன, tan π/4 plus x ஓட வேல்யூ என்ன அப்படின்றது. ரைட். நீங்க வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷன் இல்லை. 1 second. இதுதானே? ஸோ நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா tan π/4 plus xன்றது 1 plus tan x by 1 minus tan x. π/4 minus xன்றது இதனோட எக்ஸாக்ட் இன்வர்ஸ். அதனால ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 தான் வந்து நிற்கும். சரியா? அதனால நான் வந்து டைரக்டா இது வந்து 1 போடுறேன். நான் வந்து இதை பெருசா கால்குலேட் பண்ணல, நான் வந்து இதை வந்து சிம்பிளிஃபை எல்லாம் பண்ணல.
நான் வந்து இங்க எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணேன், ரைட்? ரெண்டுமே இன்வெர்ஸ் எனக்கு தெரியும், அதனால ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1. சரியா? ஆன்சர் வந்து 1. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், yன்றது sin inverse sin 8, tan inverse tan 10, cos inverse cos 12, secant inverse sec 9, cot inverse cot 6, cosecant inverse cosec 7. அது வந்து நீங்க வந்து a pi plus b அப்படின்னு நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா a minus b என்ன? ரைட். இது வந்து நான் பண்ண கொஸ்டின் மாதிரி இருக்கு, ஏன்னா இது வந்து என் வருஷத்து கொஸ்டின் நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ, பட் ஸ்டில் ரைட். ஸோ உங்களுக்கு வந்து sin inverse sin 8 இல்லை ஆர்கேல கூட இருந்திருக்கான், தெரியல எனக்கு. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து sin inverse sin 8 இருக்குல்ல, இது நான் வந்து நீங்க வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ன்றது உங்களுக்கு வந்து பிரின்சிபல் டொமைன்ஸ்ல இருக்கு. சரியா? நீங்க வந்து உங்களோட சைன் ஃபங்க்ஷன் வந்து இப்படி போய்கிட்டே இருக்கும், ரைட்? உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இதான் வந்து பார்க்கறது போய்கிட்டே இருக்கும், ரைட்? இதனோட மேக்ஸிமம் வேல்யூன்றது ஒரே செகண்ட், இதனோட மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து +1. இதனோட மினிமம் வேல்யூ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே -1 தான், ரைட்? நீங்க வந்து என்ன எக்ஸ் எடுத்தாலும் இதான் வேல்யூ, ரைட்? இப்படி இருக்கச்சே நீங்க வந்து இப்போ இது வந்து 0, ரைட்? இது வந்து உங்களுக்கு பை, இது வந்து உங்களுக்கு π/2ல வந்து உங்களுக்கு வேல்யூ, இது வந்து உங்களுக்கு -π/2ல உங்களுக்கு வேல்யூ. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து பைல நீங்க வந்து இதான் உங்களுக்கு வேல்யூ, ஃபங்க்ஷன் வேல்யூ அப்படின்னா இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதனோட இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 0ல இருந்து பைக்குள்ள உங்களுக்கு 2 வேல்யூ இருக்கு. அது வரக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு வந்து இது சைன் இன்வர்ஸ்ன்றது ஃபங்க்ஷன், அதனால இதுக்கு சிங்கிள் வேல்யூ தான் இருக்கணும். பிரின்சிபல் டொமைன் எடுக்கிறோம், -π/2ல இருந்து π/2, ரைட்? ஏன் விளக்கம் சொல்றேன்னா, சம்டைம்ஸ் பீப்புள் ஃபர்கெட் இட், ரைட்? மறந்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ரிஃப்ரெஷர், மறக்கல அப்படின்னா தட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ சைன் இன்வர்ஸ் சைன் 8ன்றது நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னா 8 நான் வந்து பை பிளஸ்ஸா 2π பிளஸ்ஸா 3π மைனஸா என்னன்றத பார்க்கணும், ரைட்? ஸோ இதுக்கு வந்து முதல்ல பைன்றது 3.14. எனக்கு ரொம்ப டெசிமல்ஸ்லாம் தேவையில்லை, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் தான் கால்குலேட் பண்ணவே போறேன், ரைட்? ஏன்னா இது வந்து உங்களுக்கு நியூமெரிக்கல்ன்றது யூஸ்வலாக இன்டிஜர் வேல்யூஸா இருக்கும். நீங்க வந்து என்னதான் உங்களுக்கு டெசிமல் வந்தாலும் ட்ரன்கேட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க, ரைட்? பைன்றது 3.14. நீங்க வந்து 3π அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9. இது வந்து 42 அப்படின்னு வந்து நிற்கும், ரைட்? இன்னும் ஒரு 2 டெசிமல் எடுத்தீங்கன்னா 4245 வரும், அது நோபடி கேர்ஸ், ரைட்? 3πன்றது 9.42, 8 இருக்கு. உங்களுக்கு வந்து 2π அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 6.28 அப்படின்னு வந்து நிற்கும், ரைட்? உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்துக்கும் நிறைய கேப் இருக்கு. ஸோ நீங்க வந்து 2π + π/2 அப்படின்னா நீங்க வந்து 5π/2 அப்படின்னு பார்க்கலாம், ரைட்? 5π/2 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு π/2ன்றது 1.57, அது நீங்க வந்து இதுக்கு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.85 வருமா? 7.85ன்றது வரும். ஸோ இது வந்து பேசிக்லி 2πக்கும் 3πக்கும் ஒரு π/2க்கு மேல இருக்கு, தட் இஸ் 5π/2 பிளஸ் சம்திங். சரியா? அப்படின்னா இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு இது வந்து பேசிக்லி நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா 3π minus 1.42 அப்படின்னு நீங்க வந்து எடுத்துன்னு வரலாம், ரைட்? அப்ராக்சிமேட்லி தட் இஸ். ரைட்டா? அண்ட் உங்களுக்கு வந்து 8 வந்து 3π minus 1.42 அப்படின்னா sin 8 அப்படின்றது sin of 3π minus 1.42, that is sin of 3π minus 1.42 அப்படின்னு வந்து நிற்கும், ரைட்? இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஃபார்முலா பார்த்தோம், தட் இஸ் -1 power n into இது -1 power n into உங்களோட sin theta வேல்யூ. அண்ட் இது வந்து ஆட் வேல்யூவா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து sin 3π minus theta வந்து பாசிட்டிவா இருக்கும், சரியா? அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பேசிக்லி sin of 1.42 அப்படின்னு வந்து நிற்கும், ரைட்?
which is basically sine of 3 pi minus 8. கரெக்டா? அதனால நீங்க யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் சைன் வந்து நீங்க வந்து இதனோட நெக்ஸ்ட் பை மல்டிபிள் மைனஸ் இந்த வேல்யூ அப்படின்னு நீங்க வந்து ஈஸியா போட்டுடலாம். ரைட்? காசுக்கு வந்து இந்த வேல்யூ மைனஸ் 3 பை அப்படின்னு உங்களுக்கு வந்து நிற்கும், மைனஸ் n பை அப்படின்னு வந்து நிற்கும். நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்க வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்க வந்து எப்படி கரெக்டா நீங்க வந்து இந்த ரெப்ரசென்ட் பண்ணா உங்களுக்கு வந்து இதனோட பிரின்சிபல் டொமைன்ல வந்து நிற்கும் அப்படின்றது. ஸோ நான் வந்து இப்படி ஒன்றுத்துக்கு மாத்திரம் விளக்கம் கொடுக்குறேன், மீதி எல்லாத்துக்கும் நான் வந்து டக்கு டக்குன்னு போட்டு போயிடுவேன். பிகாஸ் வி ஆல்சோ டோன்ட் ஹேவ் லாட் ஆஃப் டைம் கொஸ்டின், ஸோ கொஞ்சம் இருக்கு. ரைட்? இது 2 பார்ட் வீடியோ எப்படி இருந்தாலும் பட் ஸ்டில் கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பண்ணா நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது நிறைய பார்க்கறதுக்கு டைம் இருக்கும். ரைட்? ஸோ இது வந்து 3 pi minus 8. நான் வந்து 3 pi minus 8 நான் வந்து சைன் இன்வர்ஸ் பண்ணேன்னா that I get 3 pi minus 8. ரைட்? அதே மாதிரி அடுத்து வந்து உங்களுக்கு tan inverse tan 10 இருக்கு. ரைட்? tan inverse of tan 10 இதுவும் வந்து உங்களுக்கு என்ன 10 வந்து உங்களுக்கு 3 pi plus something. கரெக்டா? அதனால நீங்க வந்து இது 3 pi plus somethingனா எப்படி tan of 3 pi plus thetaன்றது minus tan thetaன்னு வரும், இல்ல plus tan thetaன்னு தான் வரும். கரெக்டா? அதனால நீங்க வந்து basically this becomes 10 minus 3 pi. ரைட்? அடுத்து உங்களுக்கு வந்து இங்க cos inverse cos 12 அப்படின்னு இருக்கு, cos inverse of cos 12 அப்படின்னு இருக்கு. 12ன்றது உங்களுக்கு 4 பைக்கு கொஞ்சம் கீழே. ரைட்? cos 4 pi minus thetaன்றது cos theta, அதனால உங்களுக்கு வந்து 12 உங்களுக்கு 4 pi minus 12 அப்படின்னு உங்களுக்கு வரும். ரைட்? அதே மாதிரி நீங்க வந்து இங்க secant inverse sec 9 அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா secant inverse of secant 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா 9க்கு வந்து மேலே ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன், அது வந்து 3 பைக்கு கொஞ்சம் கீழே. ரைட்? ஆனா 3 பைக்கு கொஞ்சம் கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து secant வந்து நெகட்டிவா இருக்கும். ரைட்? அதனால இது வந்து பேசிக்லி அகைன் உங்களுக்கு வந்து இது 3 pi minus 9. 1 செகண்ட், நீங்க வந்து 3 pi minus 9 போட மாட்டீங்க, இது வந்து 2 pi minus 9 அப்படின்னு போடுவீங்க. ரைட்? ஏன்னா இது வந்து நெகட்டிவா இருக்கும் அதனால. அண்ட் சீக்கண்ட்டுக்கு வந்து உங்களோட பிரின்சிபல் டொமைன் வந்து 0ல இருந்து பை. அடுத்து உங்களுக்கு வந்து கொசீகன் இன்வர்ஸ் காட் இன்வர்ஸ் காட் 6. ஆமா, காட் இன்வர்ஸ் காட் 6. அகைன் 6 வந்து 2 பைக்கு கொஞ்சம் கீழே, அதனால நீங்க வந்து இது அகைன் ஆனா காட்டுக்கு வந்து 0 பைனால நீங்க வந்து 6 மைனஸ் பை அப்படின்னு போடுவீங்க. அண்ட் இது வந்து லாஸ்ட் வந்து cosec inverse of cosec 7. இது வந்து 2 பைக்கு கொஞ்சம் மேல, that is equal to 7 minus 2 pi. சரியா? இப்போ நீங்க வந்து இது இந்த 8 வேல்யூ, that is உங்களுக்கு மேல வந்து 3 pi minus 8 இருக்கா, அது மட்டும் நான் இங்க எழுதிக்கிறேன். 3 pi minus 8 இது நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து சம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்கா என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 3 pi minus 3 pi கேன்சல் ஆச்சு, 4 pi 2 pi 6 pi இது வந்து 3 pi வந்துடும். ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்கா இங்க வந்து 3 pi இல்ல, இது வந்து 1 செகண்ட் இங்க தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். யா, இது வந்து மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸா, மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் கோசீக்கண்ட் இன்வர்ஸ். அதனால இது வந்து மைனஸ்ல இருக்கும், இது வந்து பிளஸ், இது வந்து 1 செகண்ட் இல்ல, இது மைனஸ் இது பிளஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி இது மைனஸ் இது பிளஸ் அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு வந்து 3 மைனஸ் 3 கேன்சல் ஆச்சு, இல்ல டேனுமே மைனஸ் தான், அதனால இது பிளஸ் இது மைனஸ் அகைன். ஸோ உங்களுக்கு வந்து 3 3 6 4 10 10 1 செகண்ட் 10 2 12 என்ன தவிர பண்ணீங்க, பிளஸ் பிளஸ் இங்க வந்து உங்களுக்கு மைனஸ் 2 பை வரும், இங்க பிளஸ் 2 பை தான் வரும், இங்க பிளஸ் 2 பை
-9 வருமா? +2π -9. அப்புறம் உங்களுக்கு வந்து இது 6 - 5 6 - 5 தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு -7 - 2π அப்படின்னு வந்து இருக்கும். ரைட், 1 செகண்ட். ஸோ பேசிக்லி tan இன்வர்ஸ் tan 10ன்றது உங்களுக்கு 10 - 3π. அதனோட மைனஸ் நீங்க எடுப்பீங்க. ரைட், சீக்கண்ட் இன்வர்ஸ் சீக்கண்ட் 9ன்றது உங்களுக்கு என்னது 9 - 2πவா? 9 - 2π இதை நீங்க வந்து மைனஸ்ல எடுப்பீங்க. அதே மாதிரி கொசிக் இன்வர்ஸ் கொசிக் 7ன்றது உங்களுக்கு 7 - 2π இதை நீங்க மைனஸ்ல எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இது மைனஸ் 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 இருக்கு. அதனால நீங்க வந்து ஆட் பண்ணும்போது 3 3 6 4 10 10 2 12 2 14 14 -1 13 அப்படின்னு வரும். அண்ட் மீதி இருக்கிறது -8 + 10 வந்து 2 2 - 12 -10 -10 -9 -19 இது வந்து -13 வரும். -7 -20ன்னு வரும். ரைட், இதுமே இங்க தப்பா இருக்கே. செகண்ட், இது 8 ஓகே, அதான் நான் பார்த்தேன். -8 -10 அது -18 வந்துருச்சு. -18 -12 -30 -39 -33 -40. ரைட், ஸோ பேசிக்கலி இது நீங்க வந்து இதனோட வேல்யூ வந்து 13π -40 அப்படின்னு வரும். ரைட், அதனால ஏ வந்து 13, பி வந்து -40. இது ரெண்டுத்தையும் நீங்க அது a - b அப்படின்னு பண்ணீங்கன்னா தட் இஸ் 13 -40. இது வந்து உங்களுக்கு 53 அப்படின்னு வந்து நிற்கும். ரைட், அடுத்து நம்பர் 3, value of 1 + tan 1 into 1 + tan 2 plus 1 + tan 3 into 1 into 1 + tan 45 இப்படின்னு இருக்கு. ரைட், இந்த மாதிரி கொஸ்டின் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ரைட், ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலாம் வந்து 1 + tan of 1 degree into 1 + tan 2 degrees into into 1 + tan 44 degrees into 1 + 1 அப்படியே 2 நான் எழுதுறேன். ரைட், into 2. இது வந்து 2/λ அப்படின்னு கொடுத்துட்டேன். ரைட், நீங்க வந்து இதை பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன நோட்டீஸ் பண்ணலாம்னா இது வந்து இது 45 - 1 இது 45 - 44. சரியா? இது நீங்க வந்து 45 - 44 அப்படின்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 - tan 1 - tan x by 1 + tan x அப்படின்ற ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஏன்னா இங்க நான் வந்து ஏற்கனவே சொன்னது. சரியா? ஸோ நான் வந்து இது tan 1 degree அதை மாத்திரம் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னு வைங்களேன். இது வந்து π/4 - 1 degree அது வந்து 1 + wait a minute, இது 1 மைனஸ்ல 1 - tan 44 degrees by 1 + tan 44 degrees அப்படின்னு வரும். ஸோ இதை நான் வந்து 1 + பண்ணேன்னா இங்க வந்து உங்களுக்கு பிளஸ் அப்படியே நான் வந்து இதை டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்ணி நான் வந்து இங்க 1 + tan 44 அப்படின்னு எழுதுவேன். ரைட், இப்படி வந்ததுன்னா இது வந்து பேசிக்கலி எனக்கு வந்து இது இங்க tan 44 கேன்சல் ஆச்சு, இந்த tan 44 கேன்சல் ஆச்சு, இங்க வந்து எனக்கு 2ன்னு வந்து முடியும். ரைட், 2 டிவைடட் பை 1 + tan 44 இதை மறந்துடக்கூடாது. அதனால நான் வந்து என்ன சொல்லலாம்னா 1 + tan 1 into 1 + tan 44 degree is equal to 2 அப்படின்னு நான் சொல்லுவேன். ரைட், ஏன்னா அதான் உங்களுக்கு இங்க இது வருது. இதனால இது சேர்ந்தா 2, அதே மாதிரி இதுவும் 43யும் சேர்ந்தா 2, அதே மாதிரி 342 சேர்ந்தா 2, 441 சேர்ந்தா 2, 540 சேர்ந்தா 2, அப்படியே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நடுவுல உங்களுக்கு 22 23 அது ரெண்டும் சேர்ந்தா 2 அப்படின்னு வரும். ரைட், அதனால நீங்க வந்து இந்த 1 to 44 இதுல வந்து
உங்களுக்கு வந்து 22 pairs இந்த மாதிரி இருக்கு. ரைட்? அதனால இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த 1 plus tan 1 into 1 plus tan 44, இது வந்து பேசிக்கலி 2 power 22. ஏன்னா நீங்க வந்து 22 pairs இருக்கு, ஒரு பேரும் வந்து 2க்கு வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். அதனால ஃபைனல் ரிக்வயர்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு 2 power 22 into 2, that is equal to 2 power 23. சரியா? therefore lambda is equal to 23 அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க வந்து முடிப்பீங்க. ரைட்? இதான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஃபைனல் ஆன்சர் பேசிக்கலி பாத்தீங்கன்னா. yeah, and இது sum of digits of number lambda வந்து 5 அப்படின்னு வந்து நிக்கும். அடுத்து a sin square x plus b cos square x ன்றது c, b sin square y plus a cos square y ன்றது d, a tan x equal to b tan y. அப்போ a square by b square என்ன அப்படின்னு கேட்கலாம். ரைட்? இது வந்து கொஞ்சம் ஒரு இதுவான கொஸ்டின், ட்ரிக்கியான கொஸ்டின். ஆனா இது வந்து நீங்க பண்றது ஈஸி. ரைட்? இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தது வந்து a tan x is equal to b tan y. சரியா? அதனால a square by b squareன்றது பொதுவாகவே நீங்க வந்து எழுதிடலாம். ஏன்னா a tan x is equal to b tan y. அதனால நீங்க அந்த b கீழே எடுத்துன்னு வந்து இந்த tan x கீழே எடுத்துன்னு போனீங்கன்னா இது வந்து பேசிக்கலி tan square y by tan square x அப்படின்னு வந்து நிற்கும். சரியா? அடுத்து வந்து இந்த tan square y-யும் tan square x-யும் எப்படி எடுத்துன்னு வருவீங்க தான். ஆனா அதுக்குதான் வந்து உங்களுக்கு பின்னாடி 2 ஈக்குவேஷன் இருக்கு. ரைட்? இப்போ நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்க வந்து cos square x ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து a tan square x plus b is equal to உங்களுக்கு வந்து என்னது, இது வந்து c secant square x வருமா, c secant square x அப்படின்னு வரும். ரைட்? secant square வந்து 1 plus tan square நீங்க எழுதலாம். அதனால இது வந்து c plus c tan square x நீங்க எழுதலாம். ரைட்? அதனால நீங்க வந்து a minus c times tan square x is equal to c minus b. இது வந்து ஃபர்ஸ்ட். சரி, ஈக்குவேஷன் நம்பர் 1. இதான் வந்து tan square x ஓட ஈக்குவேஷன். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து b minus d into tan square y is equal to என்னது d minus a போடுவேன்னா d minus a அப்படின்னு வரும். ரைட்? ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஈக்குவேஷன் வந்து b sin square y plus a cos square y is equal to d. ரைட்? இதை நீங்க அகைன் cos square y ஆல டிவைட் பண்ணுவீங்க. a வந்து இந்த சைட் போகும், அது உங்களுக்கு வந்து d minus a மேல இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு b minus d இருக்கும். சரியா? அதனால நீங்க இது வந்து உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். ரைட்? இது ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து tan square y-ன்றது உங்களுக்கு d minus a divided by b minus d into 1 by tan square x அப்படின்னு பார்க்கலாம். that is into a minus c divided by c minus b அப்படின்னு வரும். ரைட்? இதான் உங்களுக்கு ரிக்வயர்ட் ரிசல்ட். இதான் r. இதான் நீங்க வந்து பாக்ஸ் பண்ணணும், இல்லை இதான் நீங்க வந்து மார்க் பண்ணணும் பேசிக்கலி. சரியா? d minus a into a minus c by b minus c into c minus b. நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாம் நீங்க வந்து சைன் சேஞ்ச் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சிடும் பேசிக்கலி. அது உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் பி எனக்கு தெரிஞ்சு கரெக்டா. a minus d into a minus d c minus a d minus b b minus c d minus b b minus c. ரைட்? அதான் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 5. p வந்து sin square x plus cos power 4x அப்படின்னா உங்களுக்கு வந்து p யோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்கும். ரைட்? இந்த கொஸ்டின்ல நீங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா sin square xன்றது எப்பவுமே greater than equal to 1. one second, sorry எப்பவுமே greater than equal to 0 less than equal to 1 is bounded. சரியா? ஏன்னா ஸ்கொயர்ன்றது எப்பவுமே 0க்கு மேலதான் இருக்கணும், சைன்ன்றது எப்பவுமே 1க்கு கீழே தான் இருக்கும். ரைட்? இதேதான் cos square x-க்கும் போகும். ரைட்? cos power 4x-க்கும் இதேதான். ஆனா
இப்போ நம்மளுக்கு வந்து sin ஸ்கொயர் பிளஸ் காஸ் பவர் 4 அப்படின்னு இருக்குன்னா நம்ம வந்து அதை எப்படி பவுண்ட் கிரியேட் பண்றது அப்படின்னா நீங்க வந்து அந்த காஸ் பவர் 4 நீங்க வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதணும். ரைட், இதுல இருந்து வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸோ பேசிக்லி நீங்க வந்து இது நீங்க வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் நீங்க வந்து sin 2x ஸ்கொயர்ட் பை 4 அப்படின்னு நீங்க வந்து எடுத்துன்னு வருவீங்க. ரைட், ஸோ பேசிக்லி p is equal to இது நான் வந்து cos power 4x சொல்றேன், that's equal to this. So p is equal to sin square plus இது அது வந்து 1 minus 1 by 4 into sin squared of 2x. சரியா, அப்படின்னு வந்து உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுல இருந்து நீங்க வந்து பவுண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஏன்னா உங்களுக்கு வந்து sin square 2xன்றது this is lying between 0 to 1. சரியா, அதனால இந்த ஹோல் பார்ட் இந்த 1 by 4 sin square 2xன்றது it lies between 0 to 1 by 4. அதனால 1 minus இது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட ரேஞ்ச் வந்து 3 by 4 to 1. ஏன்னா இது 0ன்றது தான் உங்களுக்கு 1 வரும், 1 by 4 இருந்தா 3 by 4 வரும். எல்லா வேல்யூஸும் எடுக்கிறதுனால இது வந்து லீனியர், அதனால 3 by 4 to 1. சரியா, இதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். உங்களோட ஆன்சர் வந்து A எனக்கு தெரிஞ்சு. ரைட், இந்த இடத்துல A. ரைட், இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம், ஏன்னா இதுக்கு மேல எதுவும் திங்க் we have the time. ஸோ இதனோட ரெஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் இது நான் வந்து அடுத்த ஒரு செஷன்ல எடுக்கிறேன். ரைட், அண்ட் we also have trigonometric equationsல அதை பார்க்கலாம், equations in equationsல, because that's also important. ரைட், ஓகே கைஸ், இதோட we'll finish. வந்ததுக்கு நன்றி, நீங்க வந்து பார்த்ததுக்கு நன்றி. This is Anirudh signing.